نحمده ونصلي على رسوله الكريم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இன்று ஒரு ஆயத்து ஓதப்பட்டது. சொர்க்கம் என்பது அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்களுக்கு தயார் செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்கள் யார் என்று அவர்களுடைய பண்புகளை சொல்லி வருகிற போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராஇ, இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை செலவிடுவார்கள். ரெண்டாவது பண்பு வல் காதிமீனல் கைல, கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள், அதாவது கோபத்தை அடக்கக்கூடியவர்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறான் என்பது இந்த ஆயத்து. நாம் நோன்பினுடைய லட்சியங்களை, அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லி வருகிற வார்த்தை லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த முத்தகீன்களுடைய பண்பு நோன்பு வைத்து ரமலானுடைய மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய, ரமலானுடைய புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளுகிற நல்லடியார்களான முத்தகீன்களுடைய பண்புகளிலே ஒன்று வல் காலிமீனல் கைல, கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் என்ற இந்த வார்த்தை, மனிதன் தன்னுடைய கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுவது தவறில்லை, அது ஈமானுடைய பகுதி. மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவனை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனை கோபம் கொள்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை கொடுக்காமல் தடுத்து கொள்வது, இவைகளை செய்யக்கூடியவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுவதிலே தவறில்லை. அல்லாமல் முறையற்ற கோபம் இருக்கிறதே, அதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இது துர்க்குணங்களில் ஒன்றாக கணிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு நீங்கள் ஒரு சிறந்த நசீஹத்தை வசியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்லப், சுருக்கமான வார்த்தை, அழகான இரத்தின சுருக்கமான வார்த்தை, கோபப்படாதே என்று சொன்னார்கள். திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே இப்படி இடம்பெற்றிருக்கிறது, எனக்கு நீங்கள் அவுசினி பி கலிமத்தின் லா துக்ஸிருஹு, அதிகமாக சொல்லாமல் மிக சுருக்கமாக எனக்கு ஒரு நசியத்து செய்யுங்கள் என்று சொல்லும்போது அதே வார்த்தை தான் சொன்னார்கள், லா தக்லப், கோபப்பட்டு விடாதே என்று. யார் மீதும் கோபப்படுவது ஒரு துர்க்குணங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்கிறார். ஹுஸ்னுல் குல்கி, நற்குணம் என்று சொன்னார்கள். இன்னொரு புறத்திலே வந்து கேட்கின்றார், வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோ என்று, நற்குணம் ஹுஸ்னுல் குல்க் என்று சொன்னார்கள். முன்னாலே வந்து கேட்டார், பின்னாலே வந்து கேட்டார், சுற்றி சுற்றி அதே கேள்வியை கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன நான் சொல்கிறது விளங்குறீங்களா நீங்கள் என்று கேட்டார்கள். விளங்கலையா? நான் நற்குணம் என்று அல்லவா சொல்லுகின்றேன், நற்குணம் என்று சொன்னால் கோபத்தை விடுவது அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய
எல்லா சட்டங்கள் எல்லா பண்புகளுடைய சாராம்சத்தை ஒத்த வார்த்தையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்குல் கலபி, கோபத்தை விட்டுவிடுவது என்று. அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலேயும் சிறந்த நற்குணம் எது என்று கேட்டபோது இதே போன்ற ஒரு வார்த்தையைத்தான் சொன்னார்கள். நற்குணம் என்பது கோபத்தை விட்டுவிடுவதுதான். அதன் மூலமாக பல்வேறு நற்குணங்கள் நம்மிடத்திலே வந்து விடுகிறது. கோபத்தை ஒரு மனிதன் விட்டுவிட்டான் என்று சொன்னால் சண்டை சச்சரவுகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுகிறான். பெருந்தன்மையை அவன் மேற்கொள்ளுகின்றான். விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை அவன் மேற்கொள்ளுகின்றான். தயாள சிந்தனையை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். பணிவை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். யாரிடத்திலையும் கோபப்படாமல் இருக்கிற போது அடுத்தவர்களுக்கு நோவினை கொடுப்பது கூடாது, அவருடைய உள்ளத்தை புண்படுத்துவது கூடாது என்ற நற்குணங்கள் எல்லாம் அவனிடத்திலே வந்து விடுகின்றன. எனவே எல்லா நற்குணங்களுக்குமே அடித்தளமாக இருப்பது தர்குல் கலபி, கோபத்தை விடுவதுதான் என்று அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நசாயி, திருமதி, இந்த 6 கிரந்தங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகான இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது வலம்மா சகதா மூசல் கலபு அகதல் அல்வாஹ் வஃபி நுஸ்கத்யா ஹுதம் வ ரஹ்மத்துன் லில்லதீன ஹும் லிரப்பிஹிம் ரஹமூன். சற்று நீண்ட தஃப்சீர்கள் அதுக்கு தேவைப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபம் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கோபக்காரர் தான். நன்மைக்காக வேண்டி கோபப்படுவார்கள். கோபம் அடங்கியது. எதற்காக அடங்கியது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி. மாறு செய்யக்கூடியவர்களின் மீது கோபப்பட்டார்கள். மாறு செய்யக்கூடாது என்ற நசியத்தை அவர்கள் செய்தார்கள். இதற்காக வேண்டி, நல்ல காரியத்திற்காக வேண்டி கோபப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தவர்களை கோபப்படாமல் இருப்பது தக்வாவினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. நோன்பாளிகள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு பெண், ஒரு ஆள் குடிச்சிட்டார். குடி போதையிலே இருந்தார். கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஹிலாஃபத், அவங்களுடைய ஆட்சி, அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிடித்து கொண்டு வரப்படுகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திடீரென்று பின்வாங்குகிறார்கள். ஏன் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அசிங்கமாக திட்டுறான், கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறான், எனக்கு கோபம் வந்துருச்சு. அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் போனேன். ஆனால் என்னை கெட்ட வார்த்தைகளால் அவன் திட்டிய உடனே அவன் மீது என்னுடைய சுயநலமாக கோபம் வந்துவிட்டது. என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது அல்ல. அதை நான் பொருத்தமாக கருதவில்லை. எனவே நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மைமூன் இப்னு மெஹரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விலாயத்து பெற்ற ஒரு பெரிய மகான் வலியுல்லா அவர்களிடத்தில், மைமூன் இப்னு மெஹரான் இடத்திலே ஒரு பணிப்பெண் வேலை செய்து வருகிறாள். அந்த பணிப்பெண் உணவு பரிமாறி கொண்டிருக்கிற போது திடீரென்று குழம்பு அவர்கள் மேல் கொட்டிவிட்டது. கொட்டிய உடனே கடுமையான கோபம் வந்தது. அப்போது அந்த பெண் பயந்து போனார்கள். பயந்த உடனே இவர் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு கட்டுப்படக்கூடியவர், அல்லாஹ் என்று சொன்னாலே பயந்து விடுவார். எனவே அவர்கள் இல்மு உடைய பெண்ணாக இருந்தார்கள். அப்போது இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினார்கள். முத்தகீன் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அல் காதிமீன் அல் கைல, கோபத்தை சகித்து கொள்ளக்கூடியவர்கள் என்று வார்த்தையை ஓதினார்கள். இந்த ஆயத்தை கேட்ட உடனே சரி, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். சரி, நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களுடைய குறைகளை மன்னிக்கக்கூடியவர்கள் என்ற 2வது வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஓதுகிறாயா? சரி, நான் உன்னை முழுவதுமாக மன்னித்து விட்டேன் என்று சொன்ன உடனே தைரியத்தை வளவரைத்து கொண்டு அந்த பெண் மீண்டும் சொன்னாள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். குற்றங்குறைகளை மன்னிப்பது மட்டுமல்ல, மேற்கொண்டு ஒரு உபகாரத்தையும் செய்துவிட வேண்டும். அப்படி உபகாரம் செய்துவிடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்து, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்ற இந்த ஆயத்தினுடைய 3வது பகுதியையும் அந்த பெண் ஓதி காட்டுகிறாள்.
ஓதி காட்டிய உடனே சரி அப்படியானால் உன்னை நான் உரிமை விட்டுவிட்டேன், நீ சுதந்திரமாக சென்று விடு என்று பெரிய உபகாரத்தை அவர்கள் செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்பிலே இந்த ஆயத்துக்கு கீழே எழுதப்பட்டிருக்கக்கூடிய தப்சீர்களிலே பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய கஸ்டடியிலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது தப்பு தவறுகள் செய்கின்ற போது மன்னிக்கின்ற மனப்பான்மை எல்லா காலத்திலேயும் இருக்க வேண்டியதுதான். குறிப்பாக நோன்பு நேரத்திலே கோபம் அதிகமாக வரும். நோன்பு நேரத்திலே யாருக்காவது வேலையிலே அவர்கள் சற்று கவனக்குறைவாக இருப்பது என்பது பழக்கம்தான். இது போன்ற நேரங்களிலே ரமலானுடைய கண்ணியத்தை கருதி அவர்களை அதிகமாக மன்னித்து அவருடைய நோன்புக்கு ஒத்தாசையாக உபகாரமாக இருக்க வேண்டுமே தவிர நோன்பாளிகளை சிரமப்படுத்துவது கூடாது என்ற கருத்தை இங்கே நாம் உள்ளடக்கி பார்க்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த சொர்க்கத்தை யாருக்கென்று வைத்ததாக சொல்லுகிறான்? முத்தகீன் என்று சொல்லுகிறான். முத்தகீன் என்பதற்கான விளக்கம் தன்னுடைய அவயவங்களை அடக்கி தன்னுடைய வாய், தன்னுடைய கண், தன்னுடைய காது, தன்னுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அடக்கி பாவங்களிலிருந்து யார் தவிந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு தான் முத்தகீன் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த வெகுமதியை வைத்திருக்கின்றான். எனவே மனிதன் கோபப்படுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இதா கதிப அஹதுக்கும் ஃபல்யஸ்குத். கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் வாயை மூடுங்க. வாயை மூடிட்டா மௌனமாக இருந்தாலே அதே ஒரு பெரிய காரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபம் வருகின்ற போது உங்களுடைய முகத்திலே ஒரு மறுமலர்ச்சியை மற்றவர்களுக்கு காட்டுங்கள். கோபத்தை மென்று விழுங்கிவிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு காட்டுங்கள் என்ற வார்த்தையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பல்வேறு ஹதீஸுகள் இதை சார்ந்திருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா கோபம் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அடக்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருப்பதாக இந்த ஆயத்து அறிவித்து காட்டுகிறது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பணிவாக இருப்பதை விரும்புகிறான். அடுத்தவர்கள் மீது நியாயமில்லாமல் கோபப்படுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நியாயத்திற்காக வேண்டி கோபப்படுவது என்று பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மீது கோபப்பட்டிருக்கின்றார்கள். உம்முல் மோமினீனான தங்களுடைய மனைவிமார்களின் மீது கோபப்பட்டிருக்கிறார்கள். சில சஹாபாக்களை திருத்துவதற்காக வேண்டி கோபப்பட்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ள கோபங்கள். இதற்கு சவாபு இருக்கிறது. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி கணவன் தன்னுடைய மனைவியின் மீதோ அல்லது தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை அடக்கி ஆளுகின்ற முறையிலோ கோபப்படுவது மிக மோசமான செயல் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தகப்பல் துஆனா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه